வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்க போகிறது, இப்போ இதில் லைனிங் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி தைக்கிறோம். லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ரொம்ப லீனாக இருக்கிறவங்களோட உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஷோல்டர் அளவு, ஆம்கோல் அளவு, ஃப்ரண்ட் உயரம், பேக் உயரம், நெக்கோட அளவு எல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ப்ளவுஸு அளவு அப்படிங்கிறது நம்ம என்ன அளவாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, தைச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ளவுஸோட அளவு இருக்கிற அளவை தான் அந்த ப்ளவுஸோட சுற்றளவாக நம்ம எடுக்கணும். இப்போது 34 இன்ச்சு ப்ளவுஸு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, தைச்சதுக்கப்புறம் வர அளவை தான் நம்ம 34 இன்ச்சு அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்போ 34 இன்ச்சு அப்படிங்கும்போது பேக் சைடில் அதில் பாதி அளவை நம்ம எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் பாதி அளவு அப்படிங்கும்போது 17 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் 17 இன்ச்சு, பேக் சைடில் 17 இன்ச்சு வரும்போது 34 இன்ச்சுக்கு வந்து சரியாக வரும். அப்போ 34 இன்ச்சு அப்படிங்கும்போது அதுக்கு நாம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத்தை விடணும். எக்ஸ்ட்ரா அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சைடில் தையலுக்காக 1.5 இன்ச் வரைக்கும் விடலாம். 1 இன்ச்சு விடலாம், 1.5 இன்ச்சு விடலாம். நம்ம வந்து 1.5 இன்ச்சு விடுறோம் அப்படின்னே வைப்போம். 1.5 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா கவர் பண்ணுற மாதிரி தைக்கலாம். அப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சைடில் 1.5 இன்ச்சு, இன்னொரு சைடில் 1.5 இன்ச்சு. அப்போது ஃப்ரண்ட்டில் மட்டுமே நமக்கு 3 இன்ச்சு கிளாத் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி பேக் சைட்லேயும் நம்ம எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு 2 சைடுக்கும் தையலுக்காக நம்ம விடணும். அந்த அளவையும் சேர்த்து தான் நாம் எடுக்கிறோம். அப்போ தைச்சதுக்கப்புறம் வர அளவு நமக்கு 34 இன்ச்சு அப்படின்னா, அப்போது வந்து 17 இன்ச்சு ஒரு பக்கம். இப்போது பேக் சைடில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 17 இன்ச்சு அகலம் இருக்குது அப்படின்னா, அது கூட நீங்கள் 3 இன்ச்சை எக்ஸ்ட்ரா நம்ம அதோட இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம 3 இன்ச்சு சேர்க்குறோம் அப்படின்னா 17 + 3 20 இன்ச்சு வரும். பேக் சைடில் வந்து அகலம் வந்து 20 இன்ச்சு எடுக்கணும், ஃப்ரண்ட்டில் அகலம் 20 இன்ச்சு எடுக்கணும். அந்த மாதிரி தான் அந்த அளவுகள் எடுக்கணும். இப்போ இதில் நான் 36 இன்ச்சு உள்ள ப்ளவுஸு தைச்சதுக்கப்புறம் 36 இன்ச்சு அப்படின்னு வைப்போம். அப்போ 36 அப்படிங்கும்போது அதில் பாதி அளவு, பேக் சைடு வந்து பாதிங்கும்போது 18 இன்ச்சு வரும், ஃப்ரண்ட்டில் பாதி அளவு அப்படிங்கும்போது 18 இன்ச்சு வரும். அந்த மாதிரி 18 இன்ச்சு அப்படிங்கும்போது அதோட நம்ம எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சை சேர்க்குறோம். பேக் சைடில் 3 இன்ச்சு சேர்க்குறோம், ஃப்ரண்ட்டில் 3 இன்ச்சு. அப்போது 18 + 3 21 இன்ச்சு. அப்போ அந்த மாதிரி 21 இன்ச்சு அகலம், பேக் சைடு அகலம் உள்ள ப்ளவுஸு. இது வந்து தைச்சதுக்கப்புறம் 36 இன்ச்சு. எந்த அளவாக இருந்தாலுமே நீங்கள் அந்த அளவுலேருந்து 3 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அந்த மாதிரி தான். ஆனால் இந்த அளவு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு 34 அப்படின்னா 17 + 3 அந்த மாதிரி எடுங்க. 36 அப்படின்னா 18 + 3 அந்த மாதிரி எடுங்க. ஆனால் ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல், நெக்கோட அளவு எல்லாமே நான் இப்போ எடுக்கிற அளவு வந்து இந்த 34லேருந்து 37 வரைக்கும் பொருந்துகிற ஒரு அளவு தான். அந்த மாதிரி நம்ம பார்த்து இதை கட் பண்ணி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது 36 இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் வர அளவு உள்ள ப்ளவுஸு நம்ம இப்போ கட் பண்ணி தைக்கலாம். இப்போ இது கிரேப் சில்க் சாரியிலிருந்து கட் பண்ணி எடுத்த ப்ளவுஸ் கிளாத்து. இப்போ இதோட அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 70 சென்டிமீட்டர் அளவு இந்த கிளாத்தோட அளவு இருக்குது. இந்த கரை பகுதி பக்கமாக தான் நம்ம அந்த கிளாத்தோட அளவு எடுக்கணும். இப்போ லைனிங் கிளாத் அப்படிங்கும்போது 80 சென்டிமீட்டர் அளவு எடுத்துருக்கிறேன். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம ஃபஸ்ட்டில் அளவுகள் எடுக்கலாம். அளவு அப்படிங்கும்போது 36 இன்ச்சு அப்படிங்கும்போது பாதி அளவு, அதோட அளவு வந்து 18 இன்ச்சு வரும். 18 இன்ச்சு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக 3 இன்ச்சு விடணும். அப்போ 21 இன்ச் அளவு பேக் சைடு அகலம். இப்போ இதில் 21 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இதே மாதிரி இந்த கிளாத்தில் இந்த சைட்லேயும் நேராக இந்த சைடில் 21 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திடுங்க. அடையாளப்படுத்திட்டு இந்த பகுதி நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், இந்த 2 பகுதியும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு அதை அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே சின்னதாக நமக்கு ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நமக்கு ஸ்லீவுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இது அப்படியே 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு இப்போ இதோட இந்த மடிப்பு பாகம் பக்கம் நமக்கு நெக்கு பகுதி வரும். பேக் சைடு உயரம் பார்க்கலாம். பேக் சைடு உயரம் 14 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கிற மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். 14 இன்ச்சு அப்படிங்கும்போது இது தைச்சதுக்கப்புறம் பேக் சைடு உயரம் 13 இன்ச்சு வரும். இப்போ இந்த சைட்லையும் அடையாளப்படுத்திட்டு ஃப்ரண்ட்டில் உயரம் 12 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இந்த அளவை நம்ம ஒரு லைன் போட்டு பேக் சைடு அளவும் ஃப்ரண்ட்டில் உள்ள அளவையும்
தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே அளவுக்கு மெயின் கிளாத்லேயும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். மெயின் கிளாத்தில் இந்த கரை பகுதி இருக்குது பாருங்கள், இதை நம்ம ஸ்லீவுக்காக கட் பண்ணி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற பகுதியில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கரைப்பகுதி ஒரு பக்கம் உள்ளது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் 2 சைட்லேயும் உள்ளதை அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். 5.5 இன்ச்சு உயரம் அந்த ஸ்லீவோட உயரத்துக்கு கட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்லீவோட உயரம் இதை விட கம்மியாக வேணும், இதை விட நீளமாக வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுகளை ஃபஸ்ட்டில் நீங்கள் கட் பண்ணி வைங்க. கரைப்பகுதியில் ஏதாவது டிசைன் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ணி வைக்கலாம், இல்லை நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணலாம். இதை நான் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்து போக வர்ற கிளாத்தில் இப்போது அதில் நம்ம பேக் சைடு அகலம் வந்து 21 இன்ச்சு எடுத்துருந்தோம், அந்த அளவை இந்த சைடில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் 21 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திடலாம். இதே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்து இந்த பீஸையும் நம்ம 2ஆக மடிச்சிடலாம். இது வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி நீளத்துக்கு நம்ம பேக் சைடு அளவு ஃப்ரண்ட்டில் உள்ள அளவு எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம பேக் சைடையும் ஃப்ரண்ட்லேயும் அந்த ஷோல்டர் பகுதியில் 2ஆக நம்ம மடித்து அதுக்கப்புறம் பேக் சைடு ஃப்ரண்ட்டும் சேர்ந்த மாதிரி நம்ம கட் பண்ணுற மெத்தடு. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பிகினர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். லைனிங் கிளாத்தை வச்சுட்டு 2ஐயும் இந்த நம்ம பேக் சைடில் உள்ள அளவும் ஃப்ரண்ட்டில் உள்ள அளவும் பிரியற பகுதியில் அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி 2ஆக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு உள்பக்கம் ஏதாவது மடிஞ்சிருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி 2ஐயும் ஒன்று போல் வச்சுருங்க. ஏன்னா நம்ம தனித்தனியாக 2 இதையும் கட் பண்ணுறதை விட 2ஐயும் சேர்த்து வச்சு ஈஸியாக கட் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் லைனிங் கிளாத் அளவுக்கு இந்த மெயின் கிளாத்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவுகளை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைட்லேயும் கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள அளவை விடையும் இந்த பகுதி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இனி ஷோல்டர் அளவை பார்க்கலாம். இந்த ஷோல்டர் அளவு 5 இன்ச்சு வச்சா போதும். ஷோல்டர் அளவு அப்படிங்கும்போது இந்த மடிப்பு பாகத்திலிருந்து ஷோல்டர் அளவு வைக்கணும். இப்போது முன்பக்க உயரம் 12 இன்ச்சு இருக்குது, இது மேலே இருக்கிறது முன்பக்க உயரம். இப்போ கீழே தெரியுது பாருங்கள், அதுதான் நமக்கு பேக் சைடில் வர உயரம் 14 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த மடிப்பு பாவம் பக்கம் வந்து நெக்கோட பகுதி வரும். இப்போ அந்த நெக்கு பகுதியிலேருந்து அந்த டேப் வந்து இந்த சைடாக வைங்க. வச்சுட்டு 5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஷோல்டர் அளவு மொத்த ஷோல்டரோட அளவு 5 இன்ச்சு. 5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இதில் வந்து ஆம் ஹோல் அளவு பண்ணலாம். ஆம் ஹோல் வந்து 5 இன்ச்சு போதுமானது. இப்போது சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா கை கொஞ்சம் பருமனாக இருக்கும், அப்போ 5.5 இன்ச்சு வைங்க. முன்பக்க நெக்கோட உயரம் 6 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஷோல்டர் கட்டு நமக்கு 2.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். 2.25 அப்படிங்கும்போது ஷோல்டர் கட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நெக்கு வந்து அகலமாக இருக்கும். ஏன்னா லீனாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து நெக்கு அகலமாக வேணும் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வர்றதுனால ஷோல்டர் கட்டை நம்ம 2.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அப்போ 2.25 போக 2.25 இன்ச்சு நெக்கோட அகலம் வரும். சதுரமாக நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த கார்னர் பகுதியிலேருந்து கொஞ்சம் வளைவாக இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இது பார்க்கும்போது ஒரு பாதி யூ ஷேப்பில் தான் இருக்கும், ரவுண்டு நெக்கு தான். இப்போ ஆம் ஹோல் பகுதி இந்த சைடில் நம்ம 5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திருக்கோம் பாருங்க, அதே 5 இன்ச்சுக்கு இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து கீழே ஒரு லைன் போட்டுருங்க. இந்த சைடுக்கு நேராக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சுக்கு ஆம் ஹோல் வளைவு வரைகிறதுக்காக இப்போ இது பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரி ஃபஸ்ட்டில் நம்ம 1.25 இன்ச்சுக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவாக இருக்கிற பகுதியிலேருந்து 1/2 இன்ச் அளவு அடையாளப்படுத்தலாம். 1/2 இன்ச் அடையாளப்படுத்திட்டு அதில் ஒரு லைன் போட்டுருங்க. இது ஃப்ரண்ட்டில் நம்ம குழிவாக கட் பண்ணுறதுக்காக. இந்த சைடு உயரம் 5.5 இன்ச்சு போதுமானது. நெக்குக்கு கீழே இந்த ஓப்பன் பகுதி ஹூக் வைக்கிற பகுதி 4.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டியோட உயரம் வரும். இந்த சைடில் ஒரு 2.5 இன்ச்சுக்கு வளைவாக நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிற அளவை வச்சோம் அப்படின்னா சரியாக வரும். டாட் பிடிக்கிற அளவை விட முன்னதாகவே இந்த வளைவாக நம்ம கட் பண்ணுறதை வரைஞ்சி முடிக்கணும். இந்த சைட்லேருந்து சைடில்
கிராஸில் ஒரு லைன் போட்டுருங்க. இவ்வளவுதான், ஈஸியாக நம்ம வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிக்கிற அளவை அடையாளப்படுத்தலாம். இந்த சைட்லேருந்து 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு இப்போ இந்த டாட்டோட அளவு பார்த்திங்கன்னா மெயின் டாட் வந்து 2-2.5 இன்ச் வைக்கலாம். ரொம்ப லீனாக இருக்கிறீங்க அப்படின்னா 2 இன்ச் வைங்க. இப்போ இதில் 2.5 இன்ச் அளவு இந்த டாட்டோட அளவை வைக்கிறேன். பரவாயில்லாத உடல் வாக்கு அப்படிங்கும்போது ஒரு 2.5 இன்ச் வைக்கலாம். ரொம்ப லீனாக இருந்தால் 2 இன்ச் வைங்க. அந்த டாட் பிடிக்கிற பகுதியில் சென்டரில் அடையாளப்படுத்திட்டு இதோட உயரம் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த டாட் பிடிக்கிற அளவு வந்து எவ்வளவு வருது அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இப்போ வரைஞ்சி காட்டுறேன். இந்த அளவு நம்ம அதில் பிடிச்சு தைக்கக்கூடிய அளவு. இப்போ இந்த சைடில் வந்து நம்ம கட் பண்ணுற பகுதி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அதிலிருந்து மேலே ஒரு 2 இன்ச்சில் இந்த சைடில் உள்ள டாட் பிடிக்கலாம். இப்போ பாயிண்டாக 2 இன்ச்சு அப்படிங்கிறதுல 2 சைடும் ஒரே அளவுக்கு வரணும். அந்த மாதிரி தான். இப்போ இந்த டாட்டில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு குறையாமல் இருக்கணும். இப்போது 2 இன்ச்சு வரைக்கும் இடைவெளி இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட அந்த டாட் வந்து முடிகிற பகுதி வந்து கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அமைப்பு வந்து நல்லா இருக்காது. இந்த சைட்லேருந்து நேராக அந்த லைன் போட்டுருங்க. இங்கேருந்து தான் நம்ம ஆம்ஹோல் பகுதியிலேருந்து பிடிக்கிற டாட் வந்து வரணும். அதுவும் இந்த சைடில் இப்படி முடிகிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒவ்வொரு டாட்டுக்கும் இடைவெளி எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 2 இன்ச்சுக்கு கம்மியாக அடையாளப்படுத்தி விட்டுறலாம். ஆனால் 1.5 இன்ச்சுக்கு குறையாமல் அந்த அளவுகள் வந்து இருக்கணும். 2 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். இந்த சைடில் இருந்தும் அப்படியே அடையாளப்படுத்திடலாம். சைடில் நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவு தான் பிடிப்போம். அதே மாதிரி ஆம்ஹோல் சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். அது ஷார்ப்பாக கொண்டு முடிகிற மாதிரி இருக்கணும். அது எல்லாமே நம்ம தைக்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த வரைஞ்சிருக்கிற பகுதியில் எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பட்டியோட அளவை நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பட்டியோட அளவை எடுக்கணும் அப்படிங்கும்போது பேக் சைடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்குவோம். அதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக அந்த மாதிரி கிளாத்து போகும். அந்த அளவை அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இப்போ மேலே உள்ள பீஸில் பட்டி ஜாயிண்ட் ஆக்கும்போது இந்த அளவுக்கு கிளாத் வந்து உள்பக்கமாக போகும். அந்த அளவுக்கு அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு இப்போ மடிச்சிட்டேன். இதிலேருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவு நம்ம விட்டோம் அப்படின்னா சரியாக வரும். இப்போ நமக்கு 4.25 இன்ச் அளவு இந்த பட்டி வந்து சைடு உயரம் தேவையானது. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அளவு அதிகமாக எடுக்கலாம். இப்போ இந்த பட்டியோட நீளம் வந்து இப்போது இதில் அகலம் வந்து 10.5 இன்ச் இருக்குது. 1.5 இன்ச்சை நம்ம கம்மி பண்ணிவிட்டு 9 இன்ச் அளவு பட்டியோட நீளம் எடுக்கலாம். லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 2 பட்டிக்கு இப்போ ஒரு கிளாத்தை 2ஆக மடிச்சிருக்கிறேன். சின்ன பீஸ் 9 இன்ச்சு நீளம் வேணும். இப்போ நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியில் சைடு உயரத்தை அடையாளப்படுத்தலாம். கீழே கொஞ்சம் தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தைச்சதுக்கப்புறம் வர அளவு 3.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தையலுக்காக விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது 4.25 இன்ச் அளவு வரும். 4.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது பாருங்கள். 4.25 இன்ச்சு போதுமானது. அந்த அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வேணால் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக வைக்கலாம். 4.5 இன்ச் வைக்கலாம். முன்பக்க பட்டியோட உயரம் 4.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு லைட்டாக வளைவாக வரைஞ்சி இதோட கொண்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சி விட்டுருங்க. ரொம்ப வளைவாக வேண்டாம், லைட்டாக வளைவாக வரைஞ்சி விட்டால் போதும். லைட்டாக வளைவாக வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இதில் 2 பீஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னும் 2 லைனிங் கிளாத்து 2 மெயின் கிளாத்து அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஸ்லீவுக்காக கட் பண்ணலாம். இப்போது சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள். இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே 2ஆக மடிக்கலாம். 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதை இன்னும் 2ஆக மடிக்கலாம். இது சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது ஸ்லீவோட உயரம் 6 இன்ச் இருக்குது. கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவோட சுற்றளவு 9 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 9 இன்ச்சில் நம்ம வரைஞ்சி அதை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதையும் 2ஆக கட் பண்ணிடலாம். 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த சைடு மடிப்பு பாகம் இருக்குது. இது அப்படி நீளமாக இருக்குது பாருங்கள். அது 2ஆக மடிக்கலாம். 2ஆக இது ஒரு ஸ்லீவுக்கு தேவையான லைனிங் கிளாத்.
இது இன்னொரு ஸ்லீவுக்கு தேவையான லைனிங் கிளாத். அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் நம்ம 2ஆக மடித்து வச்சுட்டு அதே மாதிரி பண்ணலாம். இப்போ இது 5.5 இன்ச் நீளம் தான் தேவையானது. 5.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அதில் எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நீளத்துக்கு இருக்குது. இது சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு மடித்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கரை பகுதி முன்பக்கம் வர்ற மாதிரி அப்படியே மேலே அந்த மடிப்பு பாகம் இருக்கிற பக்கமாக வைக்கலாம். வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். 9 இன்ச் வந்து நம்ம இந்த சுற்றளவு நல்லா தாராளமாக இருக்கும். எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணுங்கள். ஸ்லீவுக்கு வந்து கம்மியாக கட் பண்ணதை விட 1/2 இன்ச் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. 3.5 இன்ச்சு நம்ம வளைவாக கட் பண்ணுற பகுதியை அடையாளப்படுத்திட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் பகுதி நேராக வரணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிருங்க. ஃப்ரண்ட்டில் குழிவாக கட் பண்ணுறது தைக்கும்போது கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இது வரைஞ்சி வச்சுருந்த பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு பகுதி எல்லாமே கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் பேக் சைடில் ஃபஸ்ட்டில் நம்ம ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஆம்ஹோல் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் தனியாக எடுத்து கட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஷோல்டர் பகுதியில் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள நெக்கை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் பிடிக்கிற பகுதி எல்லாமே அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் இந்த பீஸை நம்ம தனியாக எடுத்துகிட்டு பேக் சைடில் கட் பண்ணி எடுக்கலாம். அந்த ஷோல்டர் பகுதியில் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பேக் சைடும் ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதியும் பிரியிற பகுதி வந்து நமக்கு அடையாளம் தெரியும். இது எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து நம்ம அடையாளப்படுத்தலாம். டாட் பிடிக்கிற பகுதியில் அடையாளப்படுத்தி விட்டாச்சு. அப்புறம் இந்த டாட் வந்து முடிகிற பகுதியில் ஏதாவது ஒரு பெரிய சைஸ் நீடில் வச்சு அதில் அடையாளப்படுத்தி விடுங்க. அடையாளப்படுத்திட்டோம் அப்படின்னா இன்னொரு லைனிங் கிளாத்லேயும் உள்பக்கமாக நமக்கு அந்த நீடில் படும்போது அந்த அடையாளம் தெரியும். அதில் நம்ம மார்க் பண்ணி விட்டுறலாம். இந்த பகுதி தான் நம்ம பிடிக்கிற பகுதி. சைடில் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். அதனால் அது வந்து பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த டாட் முடிகிற பகுதியை மட்டும் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா சரியாக வரும். லைனிங் கிளாத்தில் மட்டும் அடையாளப்படுத்தினா போதும். ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதியை அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த ஷோல்டர் பகுதியில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த பகுதி. இதுக்கப்புறம் தான் பேக் சைடு நெக்கோட அளவு வரும். பேக் சைடு நெக்கு 8 இன்ச் அளவு போதுமானது. ரெண்டே கால் இன்ச்சு இந்த சைடில் லைட்டாக அடையாளப்படுத்தி விடுறேன். ஏன்னா இதில் மெயின் கிளாத் இருக்குது. மேலே கொஞ்சம் பகுதி நம்ம லைன் போட்டுட்டு இப்போ இது ஒரு யூ ஷேப்பில் பாதி யூ ஷேப்பில் தான் நம்ம வரைஞ்சி விடணும். அந்த பகுதி அடையாளம் தெரியுது. நேராக அந்த பகுதி வந்ததுக்கப்புறம் அந்த கார்னர் பகுதியில் வளைவாக அப்படியே வரைஞ்சிருங்க. இப்போ லைனிங் கிளாத்து இருந்தது அப்படின்னா நம்ம நீள் சதுரமாக வரைஞ்சிட்டு நெக்குக்காக வரையலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அந்த கார்னர் பகுதியில் சின்னதாக அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம லீனாக இருக்கிறவங்களோட ப்ளவுஸோட அளவுக்கு ஆம்ஹோல், ஷோல்டர், நெக்கோட அளவு எல்லாம் எப்படி நம்ம கட் பண்ணணும், பேக் சைடு உயரம், ஃப்ரண்ட்டில் உயரம் எல்லாமே நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இது கிரேப் சில்கில் உள்ள ப்ளவுஸ் கிளாத்து. அந்த மாதிரி உள்ள கிளாத்துலேயும் லைனிங் கிளாத்தையும் இதையும் சேர்த்து வச்சு நம்ம டாட் பிடிக்கும்போது விலகும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முன்னுமாக பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சிட்டு பார்க்கும்போது லைனிங் கிளாத்தில் மட்டும் நம்ம டாட் பிடிக்கிற அந்த தையல் வந்து விழுந்திருக்கும், மெயின் கிளாத்தில் விழாமல் இருக்கும். அது வந்து எதனால் அப்படின்னா அது இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக உள்ள ப்ளவுஸ், இந்த மாதிரி கிரேப் சில்க்கு, பூனம் அந்த மாதிரி உள்ள கிளாத் எல்லாமே தைக்கும்போது அந்த மாதிரி விலகி வரும். அது வந்து நம்ம எப்படி தைச்சா அந்த டாட் பிடிக்கிறது எல்லாமே ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நம்மளால் தைக்க முடியும் அப்படிங்கிறதையும், அந்த பட்டி ஜாயிண்ட் வந்து எப்படி நம்ம பேக் சைடோட ஃப்ரண்ட்டில் உள்ள அளவை ஈஸியான முறையில் பிகினர்ஸ் வந்து எப்படி ஜாயிண்ட் ஆக்கலாம் அப்படிங்கிறதையும், அந்த பட்டி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தைக்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.